அன்பு தோழமைகளுக்கு வணக்கம். குழந்தைங்களாம் எக்ஸாம் எழுதுறாங்க. பப்ளிக் எக்ஸாமும் நடந்துட்டுருக்கு. பசங்கள்லாம் எக்ஸாம் எழுதுறாங்களே இல்லையோ, அம்மாவும் அப்பாவும் மெனக்கெட்டு குழந்தைங்களோட இருந்து படிக்கிறதும், அவங்களுக்காக எழுப்பி விடுறதும், டீ போட்டு கொடுக்குறதும், நல்லா எழுதியிருக்கியா, நீ படித்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துச்சா அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக அவங்களோடவே எக்ஸாம் எழுதுறது போல் ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே கூட அப்ளிகேஷன் போடுறதுக்கு என்ன அடுத்து எடுக்கலாம் அப்படிங்கிற விவாதங்களும், நீங்கள் இதை சொல்லுவீங்க, பசங்க ஒன்று சொல்லுவாங்க, அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதை நம்ம எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது கடைசியாக அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சாதிச்சிடுவாங்க நம்ம பசங்க. ஸோ இதெல்லாம் அதுக்கப்புறம் பேரண்ட்டே வந்து கூட வந்து அப்ளிகேஷன் போடுறது உண்டு இல்லைங்களா. இந்த மாதிரியான காலகட்டங்கள் நானும் கடந்து வந்திருக்கேன். 2 வருடத்துக்கு முன்னாடி அப்படி தாங்க. எப்போ அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுவாங்க, நம்ம போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தேன். பார்த்துக்கிட்டே இருப்பேன் டெய்லியும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது உங்ககிட்ட சொன்னால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். என் பையன் இப்போ வந்து செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கான், பிஎஸ்சி ஆர்ட்ஸில் பிகாம் படிக்கிறாங்க. வந்து பார்த்திங்கன்னா அங்கே என் ஃப்ரெண்டோட சன் இருந்தாங்க, ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணுறாங்க அங்கே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஐ காட் எவ்ரி இன்ஃபர்மேஷன் கைட்லைன்ஸ் ஃப்ரம் ஹிம். ஸோ இருந்தாலும் சில விஷயங்களை நம்மளுக்கு தெரியாது, நாம் கேட்டிருக்க தோணாது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, அப்ளிகேஷன் ஆன்லைனில் தான் போடுறோம். அப்படி அப்ளிகேஷன் போடும்போது ஃபோட்டோ இருக்கணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். ப்ரௌசிங் சென்டர் போயிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக அவங்களே எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க, மிஸ்டேக்ஸ் இருக்காது. 2 விதமான அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ணணுங்க. செல்ஃப் ஃபைனான்ஸ் இருக்குது, எய்டட் இருக்குது. எய்டட் அன்எய்டட் ரெண்டுக்குமே போட்டணும். சிலர் வந்து பார்த்துட்டிங்கன்னா கவுன்சிலிங் அப்போ வந்து அவங்க எய்டட் போட்டாங்க, அன்எய்டட் போடாமல் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு அந்த டைமில். ஸோ அந்த தவிர நம்ம பண்ணக்கூடாது. எய்டட் அன்எய்டட் 2 விதமான அப்ளிகேஷன் நம்ம போட்டுடணுங்க. கடவுள் கிருபையில் குழந்தைங்க நல்ல மார்க் வாங்கினாலும் நமக்கு எய்டட்லேயே கிடச்சிரும் இல்லைங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அப்போது 2 விதமான அப்ளிகேஷன்ஸும் போடணும், மறந்துடாதீங்க. ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி அவங்க எடுத்துப்பாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். 2வது 10th மார்க் ஷீட் வேணுங்க, அவங்களோடது அதில் போடுவாங்க. அப்ளிகேஷனில் கேட்பாங்க 10th மார்க் ஷீட், மார்க்கை வந்து நம்ம பதிவு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஐடி க்ரியேட் பண்ணியிருப்பீங்க எல்லாருமே. மெயில் ஐடி கண்டிப்பாக க்ரியேட் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா கூட க்ரியேட் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க் கேட்பாங்க 12th நம்ம ரிசல்ட் வந்திருக்காது இல்லைங்களா. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதே லிங்கில் போய் நம்ம மார்க் அப்லோட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் இவ்வளோ தான். மேக்ஸிமம் ப்ரௌசிங் சென்டர் பண்ணி ரொம்ப ஈஸியாக இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்வர் பிஸியாக இருக்கும், கொஞ்சம் நமக்கு அந்த டைமில் ஸ்ட்ரகிளாக இருக்கும், நோ ப்ராப்ளம். முன்னாடியே போட்டிங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. ப்ரௌசிங் சென்டர் போனீங்கன்னா எல்லாமே அவங்களே நீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. அப்ளிகேஷன் போட்டாச்சு, கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க, எல்லாமே இன்டிமேஷன் வருங்க நமக்கு. கவுன்சிலிங்க்கு போகும்போது நீங்கள் அதுக்கு முன்னாடியே என்ன கோர்ஸ், பிகாம்னா அதில் நீங்கள் என்ன எடுக்கிறீங்க, என்ன டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறது கிளியராக இருங்க. போனது கொஞ்சம் குறைவான டைம் தான் இருக்கும், அந்த டைமில் நம்ம முடிவு பண்ணுற மாதிரி இருக்கும். முன்னாடியே முடிவு பண்ணிட்டு போயிட்டு அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதோடு இல்லை, அதுக்கு என்ன தொகை அப்படிங்கிறது ஒரு தோராயமாக நீங்கள் ஜிபேயில் இருந்து வச்சுக்காமல் முடிஞ்ச வரைக்கும் கையில் பணம் இருந்துச்சுன்னா பரவாயில்லையா இருக்காங்க. நிறைய பேர் குறைந்தபட்சம் ஒரு நாள் கவுன்சிலிங்கில் 1000 பேராவது வருவாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு போய் அங்கே உள்ளே இருக்குது, நம்ம மணி எடுத்துக்கிற ஏடிஎம் இருக்குது, இருந்தாலும் நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் பே பண்ணிட்டு வரதுக்கு ஏதுவாக இருக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன். பிஹெச்சியில் போய் அப்போ எவ்வளோ ஃபீஸ் வருமோ, ஒரு பயம் தான் இல்லைங்களா. பெரிய காலேஜ் அப்படின்னு சொன்னால் நம்ம எவ்வளோ ஃபீஸ் கேட்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனியாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, கண்டிப்பாக சொல்லுவாங்க. நீங்கள் உள்ளே போனீங்கன்னாவே எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிடலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்தில் திருப்பூர்லிங்கெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹாஸ்டல் போகணுங்கிறது இல்லை. எங்கள் 1.5 ஹவர்ஸில் என் பையன் கோபிலேருந்து தான் போகிறான், சரிங்களா. வாசல்லே இறக்கி விடுறாங்க. பிள்ளைங்களாம் எங்கேயோ இருந்து 2 பஸ் 3 பஸ் மாறி வராங்க இல்லைங்களா. 5 நாள் தான் காலேஜ், சாட்டர்டே சண்டே மேக்ஸிமம், எப்போயா ரொம்ப ரேராக தான் இருக்கும். அப்புறம் என்னங்க, இங்கேருந்தே போயிட்டு வந்துக்கலாம். பஸ் டைம் நோட் பண்ணி வச்சுட்டா அழகு போல் போயிட்டு திரும்ப ரோடு கிராஸ் பண்ணால் பஸ் வந்துடுது. கோபியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. பிஹெச்சியை நல்ல விட்டுறாதீங்க, குழந்தைங்கள பிஹெச்சியில் சேர்த்து விடுங்க. கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே இல்லைங்களா. கல்விக்கு அவ்வளோ முக்கியத்துவம், பிச்சை எடுத்தாவது படிக்கணும் அப்படிங்கிறது. அதாவது அதோட இம்பார்ட்டன்ஸ்க்காக அப்படி சொல்லியிருக்காங்க, தவறு இல்லை. கல்வி அப்படிங்கிறதுக்கு அழியாத செல்வம் அதுதான் இல்லைங்களா. எல்லோரும் நன்கு உணர்ந்திருப்போம். நல்ல ஒரு பேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்க லைஃப் நல்லபடி இருக்குங்கிறது எல்லா பேரண்ட்டுக்கும் ஒரு ஆவா. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தன்னோட குழந்தைங்க நல்லபடி படிக்க வைக்கணுங்கிறது அதை உணர்ந்து குழந்தைங்களும் நல்லபடி படிக்கிறாங்க, நல்ல மார்க் வாங்குறாங்க. ரொம்ப மார்க், அதாவது ரிசல்ட் வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அஸ் டீச்சர், அஸ் அ மதர், நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க போட்டி போட்டுக்கிட்டு. அதே மாதிரி நல்ல ஒரு பேஸ் உங்களுக்கு நம்ம கொடுக்கணும். பிஹெச்டி காலேஜ் சம்மந்தமாக எப்போ அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, கொரிஸ் இருக்குன்னா கீழே என்னோட நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணுங்கள். சிவாய்.